Taste the Daily. ராமேஸ்வரம் நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவ பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் தாலுகாவிற்குட்பட்ட பாம்பன், தங்கச்சிமடம் ஆகிய ஊராட்சிகளை ராமேஸ்வரம் நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் 100 நாள் வேலை மற்றும் மீனவ பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு வரிச்சுமைகளுக்கு ஆளாவதாக கூறி 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் நலன் காப்பதாக கூறும் ஸ்டாலின் அரசு நகராட்சியுடன் இணைத்து வரிச்சுமையை தலையில் சுமத்துவதோடு மீனவருடைய வேலை வாய்ப்பினை பறிப்பதாக குற்றம் சாட்டினர். பேரூராட்சியாகவோ இல்லை நகராட்சியாகவோ இணைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு நம்ம கவர்மெண்ட். இந்த முடிவு எங்கள் பாம்பன் கிராமத்தில் உள்ள மீனவ மக்கள் அனைவருமே பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு இது தேவையில்லை. அப்போ எங்களுக்கு 100 நாள் வேலை. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி விவசாயிகள் பவானிசாகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரியிடம் யானைகள் கூட்டத்தை விரட்ட வனத்துறையினர் சரியாக ஒத்துழைப்பதில்லை என குற்றம் சாட்டினர். தாளவாடி மலைப்பகுதியில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜை விழாவுக்கு சென்ற பவானிசாகர் அதிமுக எம்எல்ஏ பன்னாரியிடம் யானைகள் நடமாட்டம் குறித்து பத்திரிகையாளர்களுக்கு தகவல் அளித்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என வனத்துறையினர் கூறுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். சட்டமன்றத்தில் இதுகுறித்து கோரிக்கை வைப்பதாக அதிமுக எம்எல்ஏ பன்னாரி உத்தரவாதம் அளித்ததை அடுத்து விவசாயிகள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ரேஷன் கார்டுகள், மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் உள்ளிட்டவை குப்பை கிடங்கில் வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறிவுளி நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பெருச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த 270க்கும் மேற்பட்டோரின் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வீசப்பட்டிருந்தன. இத்துடன் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் உள்ளிட்டவையும் கிடந்துள்ளன. இதை கண்ட மக்கள் தங்கள் அடிப்படை வசதிகள் கோரி விண்ணப்பிக்கும் மனுக்கள் விடியா திமுக ஆட்சியில் குப்பைகளுக்கு தான் செல்லுமோ என சந்தேகம் எழுந்துள்ளது. ராமநாதபுரத்தில் செயல்திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொகுதியில் அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். வடக்கு மூக்கையூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் சுற்றுச்சுவர் சேதமடைந்து அடிக்கடி இடிந்து விழுவதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். எழுதாத பேனா சிலைக்கு 80 கோடி ரூபாய் செலவழிக்கும் திமுக அரசு பள்ளியின் சுற்றுச்சுவரை சீரமைக்க முன்வராதது கண்டிக்கத்தக்கது என பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தாழ்வாக கிடந்த மின்வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்து விவசாயி படுகாயமடைந்தார். வேப்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சண்முகையா என்பவரின் விவசாய நிலத்தில் உரிய பராமரிப்பு இல்லாததால் மின்கம்பம் சாய்ந்து மின்வயர்கள் தாழ்வாக செல்கிறது. இதுகுறித்து அவர் புகார் அளித்தும் மின்வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் வயலில் இருந்த சண்முகையா மீது மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தீய சக்தி திமுக ஆட்சியில் மின்வாரிய அதிகாரிகள் புகார்களை அலட்சியப்படுத்துவதால் மக்கள் ஆபத்தில் சிக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் புக்குளம் ஊராட்சியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் பூவானி கிராம பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அருந்ததியர் இன மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூவானி கிராம பகுதியில் உள்ள அருந்ததியர் மக்கள் குடியிருப்பில் சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுக்க அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அடிப்படை வசதி கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக திமுகவின் கூட்டணி கட்சியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கலந்து கொண்டது திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் மசூதிக்கு சொந்தமான கபஸ்தானத்தை புனரமைக்க வெடி வைத்ததில் பாறை சிதறி கூலி தொழிலாளி படுகாயமடைந்தார். வானக்கடை பகுதி ஜும்மா மசூதி புனரமைப்புக்காக சட்டத்துக்கு புறம்பாக பாறையை பிளக்க வெடிமருந்து வைக்கப்பட்டது. இதில் பாறை சிதறல் வெடித்து தலையில் பட்டதில் கூலி தொழிலாளி பழனி படுகாயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சட்டத்துக்கு புறம்பாக அரகண்டநல்லூர் உட்பட பல பகுதிகளில் பாறைகள் வெட்டப்படுவதை ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.